இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாடு முழுதும் ரம்ஜான் பண்டிகை இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. சென்னை, டெல்லி, பெங்களூரு, ஹைதராபாத், மும்பை, கொல்கத்தா, பாட்னா, பிரயாக்ராஜ், போபால் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் நடந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் முக்கிய மசூதிகள் மட்டுமின்றி பல்வேறு மைதானங்கள், சாலைகள், திறந்த வெளிகளிலும் நூற்றுக்கணக்கானோர் ஒன்று கூடி கூட்டாக தொழுகை நடத்தினர். 30 நாட்கள் நோன்பு முடித்து இன்று ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடும் முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து வாழ்த்து பரிமாறிக்கொண்டனர். ராஜஸ்தானில் நடந்த சிறப்பு தொழுகையில் பங்கேற்க வந்த முஸ்லிம்கள் மீது இந்துக்கள் மலர்களை தூவியும் அவர்களுக்கு இனிப்பு வழங்கியும் வாழ்த்து கூறினர். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் நடந்த சிறப்பு தொழுகையில் முதல்வர் உமர் அப்துல்லா பங்கேற்றார். மத்திய கிழக்கில் போர் மேகம் சூழ்ந்துள்ள நேரத்தில் உலகம் முழுதும் அமைதியான முறையில் ரம்ஜான் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார். தெலங்கானாவின் ஹைதராபாத்தில் நடந்த சிறப்பு தொழுகையில் காங்கிரஸைச் சேர்ந்த மாநில அமைச்சர் முகமது அசாருத்தீன் பங்கேற்றார். கர்நாடகாவின் பெங்களூரில் நடந்த ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் முதல்வர் சித்தராமையா பங்கேற்றார். முஸ்லிம்களுக்கு ரம்ஜான் வாழ்த்து கூறினார். யூபி மாநிலம் சம்பால், பிரயாக்ராஜ் உள்ளிட்ட இடங்களில் பிரம்மாண்ட திடலிலும் மசூதிகளிலும் அமைதியான முறையில் ரம்ஜான் தொழுகை நடந்தது. பாட்னாவில் நடந்த ரம்ஜான் தொழுகையில் JDU தலைவர் நிஷாந்த் குமார் பங்கேற்றார். போபாலில் பிரம்மாண்ட மைதானத்தில் நடந்த சிறப்பு தொழுகையில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். டெல்லியில் நடந்த ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் முக்தார் அப்பாஸ் நக்வி பங்கேற்றார். ரம்ஜான் கொண்டாடும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ரம்ஜான் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மசூதிகள், பிரம்மாண்ட மைதானங்களில் நடந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். ஒருவருக்கொருவர் இனிப்புகள் பரிமாறி வாழ்த்து கூறினர். ரம்ஜான் கொண்டாடும் முஸ்லிம்கள் பிற மதத்தினருக்கு பிரியாணி வழங்கியும் பிற மதத்தினர் முஸ்லிம்களுக்கு இனிப்பு வழங்கியும் தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். Gracias.